இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 37 வசனம் 5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், என் சரீரத்துல இருக்கிற இப்படிப்பட்ட பலவீனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சுகத்திற்காக தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு சகோதரிக்கு 13 வருடங்களாக ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியாததுனால ஆன்ஜியோகிராம் மூலமாக சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப நாட்கள் இது கேரண்டி கிடையாது, இன்னும் நீங்க ஒரு 4 lakhs கொண்டு வாங்க, உங்களுக்கு மறுபடியுமா ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கிட்ட சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, அந்த சகோதரியால் வேதனையை தாங்க முடியல. ஏற்கனவே பல லட்சங்கள் செலவு செய்து ஆபரேஷன் அந்த ஆன்ஜியோகிராம் மூலமாக செய்யப்பட்ட போதிலும் மறுபடியுமாக 4 லட்சம் ரூபாய் கேட்டதுனால அவங்க மனபாரம் அடைய ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, ஆனாலும் ஏசப்பாவை நம்பி இருந்தாங்க. தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு பெண்கள் ஜெபத்திற்கு அவர்கள் கடந்து போய் அவர்களுக்காக அந்த சபையார் எல்லாரும், பெண்களாக எல்லாரும் கூடி ஜெபித்த போது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. பிரியமானவர்களே, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்த ஆண்டவர் அந்த சகோதரி வாழ்க்கையில செய்த காரியம் என்னவென்றால், மறுபடியுமாக அவங்க செக்கப்க்கு போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இனி ஆபரேஷன் பண்ண வேண்டாம், உங்களுடைய இருதயம் நல்லா வேலை செய்கிறது, இனி இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்காது என்று சொல்லி அனுப்பி விட்டார்களாம். இப்பொழுது நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த சகோதரி காணப்படுகிறாங்க. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, என் லைஃப்ல அற்புதம் நடக்காதா, என் லைஃப்ல ஒரு மிராக்கல் நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். நிச்சயமாக அவரை தேடுகிற பிள்ளைகளை, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை, உண்மையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். அற்புதங்களை செய்வார். உங்களையும் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாக நிறுத்த போகிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய பலவீனம் மாறாதா, என் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தரமாட்டாரா என்று வேதனையோடு இருக்கிறாங்க. சுவாமி, நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுவீராக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துங்க. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் அற்புத சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்மைகளை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். எவ்வளவு லட்சங்கள் பணங்களை செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகிறீர் அப்பா. நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறபடியினால ஸ்தோத்திரம். கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற நேரத்தில் நல்ல டெலிவரியை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அரசாங்க தேர்வு எழுதி இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தாங்கப்பா. திருமணத்துக்காக அநேக வாலிபர்கள் காத்திருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, வயதாகியும் இன்னும் அவங்க லைஃப்ல நடக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் நடக்காமல் தடையா இருக்கிறது சுவாமி. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. கடன் பாரங்கள் மாறட்டும், குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்வார். உங்களுக்காக உங்க ஜெப